ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4 விதமான எக் ஆம்லெட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து பெரியவங்க மட்டும் இல்லை, குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபீஸ். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அன்றைக்கி நாள் முழுக்க அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் இன் எக் ஃபோல்டு. இது வந்து நம்ம என்ன காய்கறி வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து நம்ம யூஸ்வலாக சாப்பிடாத காய்கறிகள் தான் இந்த இதுக்கு யூஸ் பண்ணுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் வந்து பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பீட்ரூட், இந்த மாதிரி எல்லா காய்கறியுமே எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், காய்கறிகள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி தெளித்து காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் பெப்பரும் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு பேனில் முட்டையை நல்லா பீட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு பக்கம் முட்டை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வதக்கின காய்கறிகளை ஒரு ஓரமாக மட்டும் வச்சுட்டு முட்டையை அப்படி ரெண்டாக மடித்து விட்டுருங்க. இது வந்து சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிடாத காய்கறிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடலாம். ரெண்டாவது வகை ஃப்ளஃபி எக் ஆம்லெட். இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நார்மலாக பண்ணுற எக் ஆம்லெட்டை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து கேக்னு சொல்லி கூட நீங்கள் அவங்கள சாப்பிட வைக்கலாம். எக் ஒயிட் தனியாக, எல்லோ தனியாக எடுத்துக்கோங்க. எக் ஒயிட்டை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். இது பீட் பண்ணுறது தான் இந்த ரெசிபியோட சேலஞ்சு. நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு அதில் நுரை இருக்கணும். எல்லோவையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட் பண்ண இந்த எல்லோவை எடுத்து இந்த ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. அந்த நுரை எதுவும் கலைஞ்சிடக்கூடாது. இப்போ ஒரு பேனில் பட்டர் சேர்த்து இந்த இதை அப்படியே போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். மேலே ஒரு மூடி கூட போட்டுக்கலாம். பாருங்கள், கேக் மாதிரி குக் ஆகிருக்கும். நீங்கள் அப்படி பாத்திரத்தை ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஜெல்லி கேக் ஆடுற மாதிரி ஆடும். ஸோ ஃப்ளஃபி எக் ஆம்லெட் ரெடி. குக் பண்ணி இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக பெப்பர் தூள் இல்லைன்னா ஏதாச்சும் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இதை நான் சர்வ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதோட வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணதோடு நான் இதை சர்வ் பண்ணுறேன். ஸோ ஃப்ளஃபி எக் ஆம்லெட் ரெடி. மூணாவது கலர்ஃபுல் ஆம்லெட். எக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு பேனில் பட்டர் எடுத்துகிட்டு கேப்சிகம் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் ஆனியன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து. வதக்கின இந்த காய்கறியை வந்து முட்டையோடு சேர்த்து நம்ம ஆம்லெட் ஊற்றி எடுக்க போகிறோம். குடமிளகாய் சாதாரணமாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புக்கு விட்டமின் சி சத்து ஈஸியாக கிடைக்கும். மல்டி கலர் எக் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம 4வதாக பார்க்க போகிற எக் ஆம்லெட் வந்து கிட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களே ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு சாப்பிடுவாங்க. அகெயின் இது ஒரு சேவரி கேக் மாதிரி இருக்கும். ஸ்பானிஷ் ஆம்லெட். முட்டையை பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மெயினாக வந்து மஷ்ரூமும் உருளைக்கிழங்கும் தான். அதை தவிர நீங்கள் மற்ற காய்கறியும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடு அது எல்லாத்தையும் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு முட்டையில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பேனில் தான் ஊற்றணும். அப்போ தான் வந்து அந்த கேக் மாதிரி அந்த எக்கு வந்து நல்லா பெருசாக வரும். நீங்கள் நார்மல் தோசைக்கல்லில் ஊற்றினா கூட தோசைக்கல் நடுவில் குழியாக இருக்கிற மாதிரியான தோசைக்கல்லாம் பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்பானிஷ் ஆம்லெட் இல்லைன்னா சேவரி எக் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த 4 விதமான எக் ஆம்லெட் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் அசத்துங்க. தேங்க்யூ.